வியூகம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய வியூகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வெப்பம் தகிச்சிட்டு இருக்கு, இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறீங்களே சார். ஒருவேளை வெற்றி கழிப்பு அப்படின்னு சொல்லலாமா? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, அதுதான் தேர்தல் நெருங்க நெருங்க எங்கள் கூட்டணியினுடைய பலம், பொதுமக்களுடைய ஆதரவு உண்மையிலே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது. அப்படி சொல்றீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள அதிமுக மெகா கூட்டணி பயத்தை மறைச்சிட்டு பேசுறீங்க? மெகா கூட்டணியோ தெரியல. தமிழகத்து மக்கள் இன்று மத்திய ஆட்சிக்கும் மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிக்கும் எதிர்ப்பாக ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அலை தளபதியினுடைய தலைமையிலே திரும்பி இருக்கிறது என்பதும் மறுக்க முடியாத உண்மை, பாசிட்டிவாக. ஆக தளபதியினுடைய தலைமையில் இருக்கிற இந்த கூட்டணி என்பது 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்பதில் எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் நிச்சயமாக நிறைய தேர்தல்களில் களம் கண்டிருப்பீங்க. ஒரு அர்த்தமேட்டிக் அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. நானும் அந்த அதிமுக கூட்டணியை கூட்டி பார்த்தா உங்களை விட பெரிய கூட்டணியா இருக்கே சார். நீங்க இந்த கட்சி பலம் நல்லா பெருசு. அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் நீங்க ஒன்றும் பெருசாக தேர்தலுக்கு தேர்தல் அதெல்லாம் மாறுபடக்கூடியவைகள் தான். நாங்கள் உடனே முதல்ல ஆட்சியில் இருந்தால் அடுத்துக்கு வரும்போது போகிறதில்ல. இப்போ ஆன்டி இன்கம்பரன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மாநிலத்தில் இருக்க ஆட்சியும் உடஞ்சி போய் கட்சி பிளவுபட்டு இருக்குது. அது ஒன்றும் நாட்டுக்காக எதுவுமே செய்யலை. மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சியும் நிறைய பொய் சொல்கிறத தவிர வேறு எந்த விதமான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. இதெல்லாம் கிராமப்புறத்து மக்களுக்கெல்லாம் தெளிவாக தெரிந்திருக்கிறது. தளபதி அவர்கள் அதுவும் ஊராட்சி தோறும் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு நாங்கள் இந்த ஊராட்சி சபை கூட்டங்களை நடத்துகிற பொழுது அது வெளிப்படையாக பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக மகளிர் இந்த ஆட்சியில் ஒன்றுமே நடக்கலை. அதே போல் விவசாயிகள், தொழிலாளிகள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அனைத்து தரப்பு மக்களும் இந்த இரண்டு ஆட்சிகளுக்கும் எதிர்ப்பாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அது தளபதியினுடைய உழைப்பால், தளபதியினுடைய திறமையால், கொள்கை பிடிப்பால் அவருடைய தலைமையிலே இருக்கிற அந்த கூட்டணிக்கு நிச்சயமாக அனுகூலமாக இருக்கும். கூட்டணி பலம் அப்படின்றதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லாத மாதிரியே இருக்கு. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைச்சிட்டோம், வெற்றி கூட்டணின்னு அதிமுகவில் ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்றாங்க. அதாங்க, அது வேடிக்கையான கூட்டணி. அதை இன்னும் பாருங்க, சீட்டை கூட எந்தெந்த சீட்டுன்னு கூட சொல்ல முடியாத ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னும் வரலாம் தகராறு பண்ணி உங்களுக்கு கூட்டணி உருவாகிற பொழுதே என்னென்ன சிக்கல்கள் வந்தது, யார் யார் கூட பேரம் பேசினாங்களோ அதான் தளபதி அழகாக சொன்னார். அது பேரத்தினால் ஏற்பட்ட கூட்டணி, அது அப்படி தான் இருக்கும். பேரம் பேசி வந்திருக்கிறது. அதுக்கு ஒன்றும் மக்கள் ஆதரவு, அதுவும் இந்த கூட்டணி சேர்ந்ததே எங்களுக்கு மிக பலமாக நான் கருதுகிறேன். குறிப்பாக இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இருக்கிற கட்சிகள் மீது இருக்கிற வெறுப்பே எங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நாள் வரல வெவ்வேறு மாதிரிலாம் பேசிட்டு நாள் நான் தேர்தலோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ உடம்பு போல நாள் வரல வேகமாக பேசிட்டு மறுநாள் கூட்டணி என்று சொல்லுகிற அந்த கட்சிகளினுடைய பாமகவும் தேமுதிகவும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அங்க போகல, அந்த விரக்தியில ஆற்றாமையில் திமுக அப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தாங்க, நாங்க போகல. அவங்க என்கிட்ட பேரம் பேசினது உண்மை. அதுவும் நேரடியாக இல்லை, மறைமுகமாக பேசிலாம் பார்த்தாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் மையலை. தளபதியை பொறுத்தவரையில் அவர் எதுவோ கரெக்டாக இருந்துட்டார், அதனால் அது நடக்கலை. அதுவும் அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணதும் தளபதி தான் பண்ணார், திமுக தான் பண்ணிச்சு. அவங்க எங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி அங்கே என்ன வாங்கணுமோ வாங்கின்னு போயிருக்காங்க. ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணிக்கு போகுன்றதை நீங்கள் எதிர்பார்க்கலையோ சார்? அவங்க தனிச்சு நிற்பாங்கன்னு கணக்கு போட்டு நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கல சார். அவங்க பேசுனாங்க, ரைட்டு பேசி பார்ப்போன்னு பேசணுமே தவிர அது பெரிய கூட்டணிக்கு பலம்லாம் என்கிட்ட இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே நாங்கள் இந்த கட்சிகள் இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற கட்சிகள் அவையெல்லாம் 2 வருடங்களாக 3 வருடங்களாக அனைத்து போராட்டங்களிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒன்றாக இணைந்து போராடுகிற கட்சிகள். சட்டமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியும் அதே மாதிரி திமுகவினுடைய தலைமையிலே அவர்களும் இணைந்து செயல்படுகிற கட்சிகள். முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், 16 தேர்தலுக்கு பிறகு இவைகளெல்லாம் ஒன்றாக இணைந்து பல்வேறு நிகழ்வுகளிலே தமிழகத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு ஒருங்கிணைப்போடு செயல்படக்கூடிய ஒரு மனப்பான்மை, உள்ளன்போடு செயல்படக்கூடிய தொண்டர்கள் தாங்க ஒரு கட்சிக்கு முக்கியம். அந்த தொண்டர்களை எல்லாம் இந்த 2 வருஷமா இணைச்சு வச்சிருக்கிறார் தளபதி. இதுலையுமே எதிர்த்தரப்புல ஒரு விமர்சகர்கள் சொல்லுவது இப்போ உங்கள்கிட்ட நிறைய கூட்டணி கட்சி இருந்தாலும் அவங்களையும் நீங்க தான் சுமக்கணும், அவங்க பெரிய வலுவோடையும் இல்லை, நீங்க தான் எல்லாத்தையும் சுமந்து வெற்றி கோட்டை தொடணும்னு சொல்றாங்க. எல்லாம் சேர்ந்து செய்யறதாங்க ஒரு கூட்டணிங்கிறது. நீங்க அந்த மாதிரி காங்கிரஸும் இருக்காங்க, சிபிஎம் இருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள். வாக்கு வங்கி ஆனால் எல்லா கட்சிக்கும் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வாக்கு வங்கிகள்ங்கிறது ஒன்று சொல்றேங்களுக்கு, தமிழகத்தினுடைய தேர்தலை பொறுத்த வரையில வங்கிகள் கணக்கெல்லாம் எப்பயும் நிற்கிறதே இல்லைங்க. நாங்கள் இவ்வளோ வங்கிகள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நாங்கள் வங்கிகள் இருக்குது, போகிறோம். திமுக அதிமுக எவ்வளோ இருந்தது, இப்போ அதிமுக உடஞ்சி போய் 3 இருக்குது. இன்னைக்கு கூட அந்த யாரோ ஒரு அம்மா
இந்த அது கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் ஜெயா பேரவையார் மௌன அது கொடுத்துட்டு அந்த மாதிரி அது எத்தின் பண்ணாலும் பொன்முடி போகலாம். தீபா அவர்களுக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை கூட ஒரு பிளவா பார்க்கிறோம். நீங்க சொல்றத பார்த்துட்டு தான் நாங்க சொல்றோம். நான் ஒன்றும் பெருசா அவங்க இருக்கிறதா தெரியல. அந்த அளவுக்கு அந்த கட்சியில பல்வேறு பிளவுகள் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அந்த மாதிரி எதுவுமே எந்த காலத்திலையும் கிடையாது. தலைமைன்னா தலைமைக்கு கலைஞராக இருந்தாலும் சரி, தளபதியா இருந்தாலும் சரி, அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஒன்று சொன்னீங்க அந்த ஓட்டு வங்கி எல்லாம் ஒன்று சொல்கிறேங்க, தமிழ்நாட்டில் ஏதோ ஓணும், அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வேவ் செட்டிங் இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியம். இவங்க ஜெயிப்பாங்கன்னு பொதுமக்கள் நினைச்சா இப்போ ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடுற ஜனங்க நிறைய இருக்காங்க. அதெல்லாம் பலரும் சொல்றது வந்து அப்படி வெளிப்படையா எதிர்ப்பால தெரியல. முன்பு ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்தது, அதற்கு முன்பு வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருந்தது, ஆனா இப்போ பெருசா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான செய்தி. நாங்கள் தான் பார்க்குறோமா, ஊருக்கு போய் நாங்கள் வந்து இந்த ஊராட்சி சபை கூட்டங்கள் நடத்தும்போது பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் மற்றதை பற்றி நான் வந்து தெளிவாக சொல்ல விரும்பல. நாங்கள் என்ன பார்க்குறத தான் சொல்ல முடியும். நான் பொதுவாக சொல்கிறத விட தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆன்டி வேவ் கண்டிப்பாக இந்த இரு ஆட்சிகளுக்கு எதிர்ப்பான ஒரு உணர்வுகள் இருக்கிறது என்பதை மறுக்க முடியாத உண்மை. இப்போ கூட்டணி எல்லாம் கட்டினதுனால நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையில் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்களா தேமுதிகவோ பாமகவோ அதிமுக கூட்டணிக்கு போகும், ஈவன் தமாக முதற்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் முதல்ல வியூகம் வகுத்தப்ப எதிர்பார்த்தீங்களா? நாங்கள் வியூகம் அவங்க தனியாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க தனியாக நிற்பாங்க. நாங்கள் வந்து எப்பொழுதுமே அவங்கக்கிட்ட நாங்கள் போகல. அவங்களா வேற ஆளை வச்சு எப்படி பேசி பார்த்தாங்களே தவிர அதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எதுக்காக நாங்கள் வந்து ஒரு மெகா கூட்டணி உங்களுக்கு எதிராக அமையுன்றதை நீங்கள் எதிர்பார்த்து நான் மெகா கூட்டணியாகவே நினைக்கல சார். அது வந்து ஒன்று கூட்டணியே பாருங்கள், அந்த இவங்க சேர்ந்ததால தான் எங்களுக்கு இன்னும் ப்ளஸ்ஸு. ஏன்னா அந்த அளவுக்கு பேசிவிட்டு அந்த அளவுக்கு இழிவாக பேசிட்டு இன்றைக்கி போய் சேர்ந்துருக்குறாங்கன்னு சொன்னால் அந்த கட்சியில் இருப்பவர்களே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்னும் கூட பாருங்கள், எந்தெந்த தொகுதின்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அந்த கட்சி இருக்கிறனால அவங்க குழப்பமா பாக்குறீங்களா இல்ல இபிஎஸோட நிதானமான போக்கு பாக்குறீங்களா? போக தெரியும், நிதானமா குழப்பமா. அது நீங்க தொலைக்காட்சியில் வர செய்திகள் தான், எங்களுக்கு ஒன்றும் நேரடியான தொடர்பு கிடையாது. தொலைக்காட்சியில் நேற்று கூட போய் டாக்டர் போய் பார்த்தாரு விஜயகாந்த், பார்க்கும்போது தேர்தல் சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக பேசினாருன்னு உங்கள் தொலைக்காட்சிகள்லாம் எல்லா தொலைக்காட்சிகளையும் எல்லா பத்திரிகைகளையும் செய்தி வருது. அந்த மாதிரி செய்திகளை வச்சு தான் நான் சொல்கிறேனே தவிர அது உண்மையாக பொய்யாங்கிறதால எனக்கு தெரியாது. அதுவும் வெகு விரைவில் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் எது பண்ணாலும் இன்னைக்கு பொதுவாக மக்கள்கிட்ட அது ஒரு பொருந்தா கூட்டணி என்ற உணர்வுகள் தான் பொதுமக்களிடம் இருக்கிறதே தவிர இது ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே வெற்றி பெறக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணி தான் என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலோடு 18 தொகுதி சட்டமன்ற தேர்தல் 3 என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அடுத்த நிமிடமே ஆட்சி மாற்றம்லாம் ஒரு பெரும் கனவோட இருந்தப்ப ஸ்டாலின் கனவுக்கு ராமதாஸ் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டுட்டார் அப்படின்னு சொல்லலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ராமதாஸாலாம் ஒன்றும் என்ன அவர் செஞ்சு சாதிச்சுட்டார் இதுவரையில் ஒன்றுமே கிடையாது. அந்த சமுதாய மக்களே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவரை பொறுத்தவரையில் அந்த மாதிரிலாம் எதுவும் ராமதாஸுக்கு பெரிய வாக்கு வங்கிகள் இருக்குது, வலை வீசுதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னவராக இருந்தால் தனியாக நிற்கிறவர் பார்த்துக்க வேண்டியதானே. அவர் என்னென்னமோ சொன்னார், அன்புமணி தான் அவர் நான் பதவியேற்றுக்கொண்டால் அப்படின்னு எல்லாம் உறுதிமொழியெல்லாம் மேடைகளில் படித்ததெல்லாம் உண்டு. அந்த மாதிரி காலங்கள்லாம் உண்டு. அதை பற்றிலாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா நாங்கள் ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது 5% வச்சிருக்கிறாங்க. கடும் நெருக்கடியே இந்த இடைத்தேர்தல் 18 தொகுதி சொன்னேன் சார். அதாவது ஒரு நேரத்தில் அந்த மாதிரி அவர் தான் சீஃப் மினிஸ்டர் சொல்லும்போது 5% போட்டிருக்கலாம் அந்த கட்சியில். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கூட போய் சேர்ந்துட்டாங்கிற எரிச்சலில் அந்த கட்சிக்காரர்களே இருக்கிறார் என்பதுதான் நடைமுறை ரீதியான உண்மை. அதனால் அது ஒன்றும் அந்த சதவிகித வாக்குகள்லாம் இப்போ எடுபடாது, அவங்களுக்கு போட மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்போ தொகுதி பங்கீட்டிலேயே கூட வந்து இப்போ திமுக கூட்டணி ரொம்ப சுமூகமா எல்லாரும் எதிர்பார்த்தது தொகுதி ஒதுக்கீடுல பிரச்சனை வரும், இழுபறி இருக்கும் அப்படின்னு ரொம்ப சுமூகமா முடிச்சிங்களே, அந்த ரகசியம் என்ன? ரகசியமே ஒன்றும் இல்லையா அதில். என்ன அவங்க அதாவது விட்டு கொடுப்பது தான், கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற சில தொகுதிகளை கேட்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்கிற தொகுதியிலையும் வச்சு பேசுகிறோம். அதில் 1-2 அவங்களுக்கும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களும் எங்களை விட்டு. கருணாநிதி அவர்கள் இருந்தபோது கூட ஒரு தொகுதிக்காக கட்சி உடைஞ்ச கதையெல்லாம் இருக்கு. இந்த முறை வந்து அதிகம் விட்டு கொடுத்தது திமுகவா அல்லது கூட்டணி கட்சி? இது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு பலமான தொகுதிகள் சிலது இருக்குன்னு கேட்கும்போது நாங்கள் எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இது எங்களுக்கு தான் பலம், உங்களை விட எங்களுக்கு நல்லா இருக்குன்னு நாங்கள் சொன்னபோது அவங்களும் விட்டு கொடுத்துருக்குறாங்க. இதான் நான் தான் சொன்னேன், கிவ் அண்ட் டேக்.
ஒன்று அவங்களுக்கு கொடுத்தோம்னா ஒன்று நம்ம எடுத்துக்கிறோம். இதை அவங்க வந்து 10 தொகுதி ஒன்றுந்தானா 10 கொடுத்தாங்கன்னா 10 15 எழுதி கொடுப்பாங்க. அதில் நாங்கள் இந்த மாதிரி 2 சேர்த்துங்கன்னு சொல்லுவோம். இந்த குழுவில் இருந்ததுனால அதெல்லாம் பேசணும். தவிர நீங்கள் சொன்ன மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சுமூகமான ஒரு இந்த அமைப்பாக தான் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இல்லை, இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுத்ததுல வந்து ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. திமுக ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிற தொகுதிகள் எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. வடக்க குறிப்பா அவங்க தான் நிற்கிறாங்க. ரொம்ப சவாலா இருக்கிற கொங்கு பகுதிகளெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கு கொஞ்சம் தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வையை வைக்கிறாங்க. அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ கொங்குல என்ன கூட்டணி கட்சிகள்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் ஏபியும் உங்களுக்கே தெரியும். கோயம்புத்தூரில் காலகாலமாக கம்யூனிஸ்ட் தான் நிற்பாங்க. திருப்பூரில் கம்யூனிஸ்ட் தான் நிற்பாங்க. இது அவங்க பில்ட்டு கம்யூனிஸ்ட்டுக்காக இருக்கிற அவங்களுக்கு 2 சீட்டு கொடுக்குறோம். அதில் அந்த போகணும்னு கேட்குறாங்க. அது எங்களுக்கு ஒன்றும் அங்கே ஒன்றும் பலவீனம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே. கடந்த முறை உங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருந்தது கொங்கு பகுதியில். கடந்த முறை இருந்தது சார். இந்த முறை அதுவே மாறி இருக்கிறது. ஏனென்றால் இப்போ வந்து கொங்கு கட்சி எங்கள் கூட இருக்காங்க. கொங்கு ஈஸ்வரன் அதே மாதிரி அடுத்த தரப்பு இந்த மாநாடு நடக்கும்போதும் தளபதி போய் பேசியிருக்கிறாரு. அதனால் எல்லா சமுதாய மக்களும் அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆதரவாக இருக்கிறார்கள். பத்தாத்துக்கு இப்போ இந்த பொள்ளாச்சியில் நடக்கிற நிகழ்ச்சி நிச்சயமாக அங்கே ஒரு வேவு தான் திமுகவுக்கு செட் ஆகுங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தோழமை கட்சிகள் செஞ்சோன்னா நாங்கள் என்ன அவங்களுடைய எப்பொழுதுமே திருப்பூர் கோயம்புத்தூர் அதெல்லாம் கொடுக்குறது. ஒரே ஒரு தொகுதி தான் மதிமுக கொடுத்துருக்குறோம். அது ஈரோடு கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட் வச்சுட்டு கேட்குறாங்கன்னு போது அதை கொடுத்துருக்குறோம். அதனால் இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி கிவ் அண்ட் டேக்கில் சமரசமாக அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு தளபதி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் என்பதுதான் நடைமுறை உண்மை. எல்லா கட்சிகளும் அந்த ஒரு புள்ளிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை இணக்கமாக கொண்டு போகும் இடத்துக்கு அது நிச்சயமாக அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கிவ் அண்ட் டேக். இதில் எதிர்முகாமில் பேசுகிற போது உங்களுக்கு நீங்கள் 20 தொகுதி கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருக்கிறீங்க. அதை குறிவைத்து அதிமுக அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை கூட 41 இடங்களில் காங்கிரஸ் 8 முறை தான். காங்கிரஸுக்கு நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருந்தா இந்நேரம் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருந்திருப்பாருன்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. அது இருக்கலாம். அது வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நேரத்தில் பண்ணுறதுங்க. நாங்கள் வந்து தோழமை கட்சிகள் நிற்கிற இடத்துல ஆனால் இந்த தடவை நான் சொல்கிறேன், தோழமை கட்சிகள் நிற்கிறது அவங்க தான் வீக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் கடந்த முறை விட இந்த முறை நிச்சயமாக முழு மனதோடு பொதுமக்களும் ஆதரவும் இருக்கிற காரணத்தினால் எல்லா தோழமை கட்சிகளும் அவர்கள் நிற்கிற இடங்களிலே வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் ஆரம்பத்திலே சொன்னேன், இவர்கள் மீது இருக்கிற ஒரு ஆன்டி ஃபீலிங் மாநிலத்தில் இருக்கிற அதிமுக ஆட்சியின் மீதும் மத்தியில் இருக்கிற பிஜேபி ஆட்சியின் மீதும் குறிப்பாக மோடியின் மீதும் எடப்பாடியின் மீது இருக்கிற எதிர்ப்பு உணர்வுகள் நிச்சயமாக அனைத்து தோழமை கட்சிகளையும் வெற்றி பெற செய்யும் என்பதிலே எந்த விதமான 2 ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்றீங்க. ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் பெருங்கட்சிகள்லாம் வந்து அந்த கூட்டணிக்கு போகுது அப்படின்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில தானே போயிருக்கு. இல்ல நீங்க அதான் ஏதோ ஒரு நம்பிக்கை சொன்னீங்க பாருங்க, அதுதான் உண்மை. ஏதோ ஒரு நம்பிக்கை, அது என்னன்னு மக்களுக்கு தெரியாது. நீங்க ஏதோ ஒரு தான் அதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க ஜெயிக்கணும்லாம் போல, ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதுன்னு போயிருக்கிறாங்க. வழக்கமாக வந்து திமுக அவங்க கூட்டணிக்கு வரலன்னா எதிர்முகாமுக்கு போயிட்டா அது பணபேரம்னு சொல்லி சிறுமைப்படுத்துவதா டாக்டர் ராமதாஸ் சொல்றாரு. அவர் சொல்லுவார், அவருக்கு அதெல்லாம் சாதாரணமான விஷயம். அவர் எந்த காலத்துல எதை சொல்லி அதைப்படி நடந்திருக்கிறாரு, ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு அப்பப்போ மாற்றிக்குவார், அப்பப்போ பேசுவார், அவ்வளோதான். அதை பொறுத்தவரையில் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். நீங்க பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. நேற்று கூட வந்து தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டு இதை திமுக தயவு செய்து காப்பி அடிச்சிடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை. இதெல்லாம் நடக்கிற கதையா சார்? அந்த கட்சி எப்போ வந்தது, எங்கள் கட்சி எப்போ இருக்குது, எப்போ இருந்து தேர்தல் அறிக்கை விடுறோம், இவர் சொல்கிறது அதுவும் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு. அதுவும் என்ன இவங்க பார்த்து காப்பி அடிக்கிற அளவுக்கு திமுக இருக்குது. இதில் என்ன எவ்வளோ பெரிய அறிவாளிகள் அதில் இருக்காங்க. நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு பிரபாதமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். அவர் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாரு, பாரத ரத்னா கொடுக்க வேண்டும். பெரிய தேர்தல் அறிக்கை, முக்கியமான விஷயம் அது, தேர்தல் அறிக்கையில் சொல்கிற விஷயமா அது. அதே மாதிரி ஆதித்தனார், ஆதித்தனாருக்கு 100ஆம் முட்டாரோன்றாரா, இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொல்கிற விஷயமா அது. இங்கே வந்து ராகுல் காந்தி சொல்லிகிட்டே போயிட்டார். அவர் தேர்தல் அறிக்கைன்னு கூட சொல்ல, ஆரம்பத்திலே அறிவிச்சுட்டு போயிட்டார், நாங்கள் வந்தால் கல்வித்துறையை மாநில பட்டியலில் சேர்ப்போம்னு சொல்லிட்டு போட்டார். அதை இவங்க சேர்த்து இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி சொன்னதுக்கு அப்புறம் அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தமா? இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள் கோரிக்கைகள் என்பது வெவ்வேறு. அவங்கள பொறுத்தவரையில் அப்படிலாம் ஒரு பெரிய அறிவாளித்தனமாக அதை அறிவித்திருப்பதாக யாரும் நினைக்கல. இல்லை, தொடர்ந்து பாமகவுக்கு திமுக மேலே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. எங்களுடைய அறிவு சார்ந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் திருடுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆடாடாடாடாடா, திமுக கூட வந்து தான் அவங்க ஒரு கட்சிக்கு ஐடென்டிட்டியே கிடைச்சிது. இல்லைன்னா அந்த பாமகங்கிறதே எங்கன்னே தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி அவருக்கு அப்பப்போ சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற கட்சி தான் அது. அதுக்கு ஒன்றும் பெரிய அறிவு சார்ந்தங்கிறதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. என்ன அறிவு சார்ந்த? திமுகவில் இருக்கிற அறிவாளிகளோடவா பாமகவில் அறிவாளிகள் இருக்காங்க?
தயவுசெய்து நினச்சி பாருங்க. அன்புமணி அவர் பேசுவார், அப்பப்போ தான் அறிவாளின்னுவார், தான் சீஃப் மினிஸ்டர்னு போய் ஓத்தை எடுத்துக்குவார், அதெல்லாம் பண்ணுவார் அவர். அதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயமா? அது அவருடைய கட்சி, அவருடைய நேரம், அதை பேசுகிறார். அதில் ஒன்றும் நாங்கள் குறுக்கிட விரும்பவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் என்றும் அது அந்த காலம் கிடையாது. இந்த கட்சி வரதுக்கு முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குல்ல. இவங்க எப்போ அரசியலுக்கு எப்போ வந்தாங்க? இவங்க இடஒதுக்கீடு ஒன்றுன்னு கேட்ட பிறகு அப்போ கூட கலைஞர் எட்டும் போய் வச்சு உங்களை மாதிரி கிடையாதுன்னு சொல்லி எங்கள் ஊரில் விழுப்புரத்தில் தான் நடந்தது. நாற்காலி போட்டு நீங்கள் தான் வரணும்னு சொல்லி உட்கார வச்சு இது பண்ணார். கலைஞர் அது சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் அவங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று இடஒதுக்கீடையும் கொடுத்தவர் தலைவர் கலைஞர். அந்த மாதிரி அவரை பொறுத்தவரையில் ஒரு சமூக நீதி கொள்கையில் நம்பிக்கை உடையவர். தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் மற்ற ஜாதிக்காரர்களாக எல்லா ஜாதிக்காரர்களையும் சமமாக நடத்த வேண்டும் என்று நினைப்பவர். இவரை பொறுத்தவரையில் அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த வெறியை தூண்டி விட்டு அதில் ஆதாயம் தேட நினைக்கிற ஒருவராகத்தான் அவர் இருக்கிறார். ஆனால் இப்போ பலரும் வைக்கிற விமர்சன பார்வையை இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் பாமகவுக்கு 7 தொகுதி +1 கொடுத்திருக்கிறாங்க. எப்படியும் இடைத்தேர்தலில் உங்கள் கனவுக்கு முட்டுக்கட்டையா ராமதாஸ் இருப்பார், இதுதான் எடப்பாடியோட வியூகம்னு சொல்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க, நீங்க வட மாவட்டங்களில் நிறைய நின்றுக்கிறீங்களா, அங்கே ஏன் கொங்குக்கு போகலன்னு. அப்போ எந்த நம்பிக்கையில் நாங்கள் நிற்கிறோம்? இவங்க நிற்கிற இடத்தெல்லாம் நாங்கள் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கையில் தான் நிற்கிறோம். கண்டிப்பாக அந்த அவங்களுடைய நினைவு பூர்த்தியாகாது என்பதை நீங்கள் தேர்தல் முடிவு பிறகு தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் பாமகவுக்கு சவால் விடுறதுக்கே நீங்கள் நிற்கலாம். அவங்க ஒன்றும் பெரிய சவாலே கிடையாது சார். நாங்கள் ஒன்றும் சவாலாகவே அவங்கள எடுத்துக்கல. எங்களுக்கு ஒன்றும் பெரிய சவாலே கிடையாது. நிச்சயமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தளபதியினுடைய தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். எங்களுக்கு பெரிய எதிர்ப்போ சவாலோ இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் தேர்தல்னு வரும்போது கடுமையாக உழைக்க வேண்டும் என்ற உணர்வு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற உணர்வு இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற தொண்டர்களே, அதில் யாரோ ஒரு அம்மா கூட கட்சியை விட்டு போயிடுச்சு பாருங்க, அது போய் பெரிய அறிக்கை விடுது. இப்போ குரு பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கிற அந்த கட்சியில் அது ஒன்றும் பெருசாக எங்களுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸாகவே தெரியல. இந்த தொகுதி ஒதுக்கீடு அந்த குழுவிலே இருந்ததுனால நேற்று கூட நாங்கள் விவாதத்தில் கூட அதை பேசினோம் சார். இப்போ சேலம், தர்மபுரி, தென்காசி, பொள்ளாச்சி, தென் சென்னையில எல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தது திமுக நிற்காது, சேலம் எடப்பாடி அவர்களோட கோட்டை திமுக கூட்டணி கட்சிக்கு தான் கொடுக்கும்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பொய்யாக்கி இருக்கிறீங்களே, என்ன ஸ்ட்ராட்டஜியோடு இந்த தொகுதியெல்லாம் நாம நிப்போன்னு முடிவு எடுத்தீங்க? நான் தான் முதல்ல சொன்னேன் சார், நாங்கள் அவங்க கிட்டையும் சொல்லணும் இது எடுத்துக்கன்னு. இல்லை எங்களுக்கு நீங்களே நில்லுங்கிறாங்க. ஓகே, அதான் நான் அந்த கிவ் அண்ட் டேக் தான் நான் சொன்னேன். ஒருவேளை கூட்டணி கட்சியெல்லாம் பயந்துட்டு இந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒன்று சொல்றீங்களா, அவங்களுக்காக நாங்கள் விட்டு கொடுத்துருக்குறோங்கிறதையும் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்கிறேன், கிவ் அண்ட் டேக் தான். இதில் ஒன்று எது வெற்றி வாய்ப்புகள் உள்ள தொகுதிகள்னு அவங்களுக்கு 4 தொகுதி இருக்கும், 10 அவங்க 2-1 நிற்கிறவங்க. அவங்க எது வெற்றி வாய்ப்புன்னு கேட்குறாங்களோ அதை கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை 20 நாங்கள் வெற்றி வாய்ப்பு உள்ளதே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. 1-2 ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். ஆனால் இந்த தடவை பொறுத்தவரை ரிஸ்கே கிடையாது. எங்களை பொறுத்தவரை 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற உணர்வோடு தான் இந்த தொகுதி பங்கீடுகள் நடந்திருக்கு. இல்லை, இப்போ பலரும் சொல்வது இப்போ ஆரணிலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதியில் தான் ஒருவேளை கூட்டணி கட்சிகளுக்காக திமுக அதிகம் விட்டு கொடுத்துருச்சோ, தான் சோல்ல சுமையெல்லாம் சுமக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்படியே கூட வச்சுங்க நீங்கள், அது எந்த பார்வையும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், திருப்பி அதே கேட்டுருக்கீங்க. அவங்களுக்கு வேண்டிய தொகுதியில் 2 நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறத நாங்கள் 2 கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். இதை தாண்டி நீங்கள் முன்பே அதை கோடிட்டு காமிச்சிங்க, அதை பற்றியே விரிவாக பேசணுன்றதுக்காக நான் இப்போ தொடலை. பொள்ளாச்சி விவகாரத்தை நீங்கள் பெருசாக அந்த கொங்கு பகுதியில் எதிர்ப்பு உருவாகும்னு நீங்கள் நம்புறீங்களா? நாங்களா பண்ணுறோம், மனசாட்சியோடு சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் போராடுறாங்க. இந்த போராட்டங்கிறது இயற்கையாக நடைபெறுகிற ஒரு போராட்டம். ஜல்லிக்கட்டு காலையும் அந்த மாதிரி தான் சொன்னான், திமுக தூண்டி விடுது, நாங்களா தூண்டி விட்டோம், ஒன்றும் இல்லை. அந்த மக்கள் அந்த உணர்வுகளோடு போராடுகிற ஒரு போராட்டம். அந்த மாதிரி போராடுகிற பொழுது ஒரு நியாயமான கோரிக்கைகளை ஒரு எதிர்க்கட்சி என்ற முறையிலே குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில் தளபதி சொல்கிறார். நேற்று கூட எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். உடனடியாக உயர்நீதிமன்றத்தின் அல்லது உச்சநீதிமன்றத்தின் பார்வையில் இந்த சிபிஐ என்கொயரி நடக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எல்லா கட்சிகளும், எங்கள் தோழமை கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து நிறைவேற்றி அறிவித்திருக்கிறோம். ஆக அதை பொறுத்தவரையில் அதை இவங்கெல்லாம் சார் செய்யணும், எங்களுக்கு எங்களுக்கு இதில் சார்பே இல்லைன்னு சொல்லியிருந்தா அதை நிரூபிக்கிறது வரணும்ல. இது வரல. ஒன்று கேட்குறேன், இந்த இவ்வளோ பெரிய விஷயம் பொள்ளாச்சியில் நடக்குதில் 4 நாள் 5 நாளாக தமிழ்நாட்டில் இருக்க கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள், மகளிர் சங்கங்கள் எல்லாம் போராடுறாங்கல்ல. இது வரல சீஃப் மினிஸ்டர் அதை பற்றி வாய் திறந்திருக்காரா? டிப்டி சீஃப் மினிஸ்டர் வாய் திறந்திருக்காரா? சொல்லணுமா வேணாமா? போராடாதீங்க, நாங்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை கூட கொடுக்கக்கூடாது சார்.
என்ன காரணம்? ஒருவேளை இத ஒரு நிதானமா அணுகுறாங்க, ஒரு என்ன சென்சிட்டிவான இஷ்யூன்னு நிதானம்? பார்க்கல. 7 வருஷமாவா நிதானமா அணுகுறாங்க? ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருந்தது. இதே உங்களுக்கு தெரியாதுல்ல, பத்திரிகையில் ஊடகங்கள்லாம் வந்த செய்தி. ஜெயராமனுடைய பையன் காரில் போகும்போது ஒரு பொண்ணு விழுந்து செத்து போச்சுன்னெலாம் வந்தது செய்திகள். அதுவும் கேஸ் இருக்குன்னு கூட இப்போ உடனே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அம்மா இருக்கும்போதே நடந்த விஷயங்கள் அதெல்லாம். இந்த இடம் இந்த புள்ளியில நிறுத்தி நான் கேட்பது, பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் கேட்குறாங்க, ஏதோ ஒரு சம்பவத்தை இப்ப தேர்தல் நேரத்துல முடிச்சு போட்டு என்ன கொண்டு வருவது நியாயமா? அரசியல் ஆதாயம் சார் நாங்களா சொல்றோம்? நாங்க என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் பண்ணாருன்னு தளபதி எப்படின்னா சொல்லியிருக்காரா? அது ஒன்றும் கிடையாது. மக்கள் சொல்றாங்க, பேட்டி கொடுக்குற மகளிர் சொல்றாங்க, அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்றோமே தவிர நாங்க போய் ஒன்றும் வெளிப்படையா ஒட்டு மொத்தமா அதிமுக தரப்புல ஒவ்வொருத்தரும் சொல்றது இதற்கு பின்னணியில் திமுக தான் இருக்கு, அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இந்த வேலையை பார்க்குது. சரி, அப்புறம் இந்த நாகராஜன் அவர் பேரு, அவர் ஏன் கட்சி விட்டு எடுத்தாங்க? நாங்கள் தான் சொல்கிறோம். நீங்கள் ஏன் கட்சி விட்டு நாகராஜன் எடுக்கிறீங்க, இதில் இன்வால்வ் பண்ணிட்டாருன்னு ஏன் எடுக்கிறீங்க? அப்போ நீங்களே எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள இது இல்லைன்ற மாதிரி நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதை இல்லை, பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்கிறேன்னா, 1.5 கோடி தொண்டர்களில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அதுக்காக ஒரு கட்சி ஆளுங்கட்சியை வந்து சொல்கிறதும் அரசு துணை போகுதுன்னு திமுக சொல்வதும் நியாயமானு கேட்க. சார், சரியான முறையில் விசாரணை நடக்கலை, எல்லா மக்களும் சொல்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் இன்றைக்கே வந்து எஸ்பி இது மேலே இது பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த எஸ்பி இருக்கார்ல, அவர் சொன்னது தப்பு தானே, அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அந்த அங்கே இருக்கிற எஸ்பி மேலே அவர் வந்து எப்படி தானாக வந்து சொல்கிறாரு? எங்களுக்கு நானும் அமைச்சரவெல்லாம் இருந்திருக்கேன் சார். சில விஷயங்களில் சில நேரங்களில் காவல்துறையெல்லாம் இந்த மாதிரி சொன்னோம்னா சில விஷயங்கள் நடக்கிறது உண்டு. ஆனால் இது போன்ற விஷயங்கள்ங்கிறது எந்த ஆட்சியிலையும் எப்பொழுதும் நடக்காத ஒன்று. அது வந்து நடந்த காரணத்தினால தான் அந்த பகுதி மக்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாருமே கொதித்து போய் அந்த போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டமா இல்ல திமுக அவங்க ஆட்களை வச்சுட்டு தூண்டி விடுறாங்க? அப்போ எங்களுக்கு அவ்வளோ பலம் இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டு. நாங்கள் சொன்னால் எல்லா மக்களும் சேர்ந்து பண்ணுவாங்கன்னு அது என்ன கட்சிக்காரனா பண்ணுறாங்க? கட்சிக்காரன் கிடையாது. மாணவ மாணவிகள்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக எங்களுக்கு இருக்குது. அது மாதிரி இல்லை. அவங்க வந்து தன்னிச்சையாக எழுச்சியோடு ஒரு குற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற உணர்வோடு போராடுகிறார்கள். அப்படி போராடுகிற பொழுது அவர்களுக்கு ஆதரவாக தளபதி அவர்கள் இந்த எங்களுடைய தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோமே தவிர இதுக்கு போய் நாங்கள் காரணம் அப்படிங்கிறது தவறான 4 பேரை வந்து கைது செய்து விசாரணை போயிட்டு இருக்கிற போது திமுக வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க யாரை சொல்ல வரீங்க? அதிமுகவை கோத்து விட பாக்குறீங்கன்னு உங்களை சொல்றேன். அதிமுக நீங்க தானே சார் ஒரு ஆளை எடுத்திருக்கிறீங்க கட்சியில இருந்து. இது தொடர்புடைய ஒருத்தரை நாகராஜங்கிறவரை, பார் நாகராஜன்கிறவரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறீங்க. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிறோம்னு சொல்கிறீங்க. அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆனால் அவரை வந்து இந்த மிசாலில் போடும்போது, இந்த இதில் போடும்போது அவரை அரெஸ்ட் பண்ணல. நீங்கள் அவரை மட்டும் விட்டு வேறு குற்றங்களை கேஸ் போட்டு போடுறீங்க. அந்த மக்கள் சொல்கிறாங்க, நான் டிவியில் நீங்களே பார்க்குறீங்களா, பல்வேறு மக்கள் இவங்கெல்லாம் பண்ணணும், உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதை மறைப்பதற்காக ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் முயற்சி செய்கிறார்களோ என்ற அடிப்படையில் நாங்கள் ஆளுங்கட்சியினுடன் சொல்லலை. யார் இருந்தாலும் அவங்க மறைக்க அப்படின்றப்ப திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பேட்டி நீங்கள் நிச்சயமா பார்த்துக்கலாம். நான் தான் வழக்கையே கொடுக்க சொன்னேன், நான் தான் புகாரே கொடுக்க சொன்னேன், என்ன வந்து குற்றவாளி கூண்டுல திமுக நிறுத்துதுன்றாரு. நாங்க எங்க சார் போய் நிறுத்தணும்? நாங்க என்ன கேஸ் போட்டு எங்களுக்கு போடுற அளவுக்கு எங்களுக்கு அதிகாரமா இருக்கு? எங்களுடைய வேலை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு சொல்றது தான். இப்போ ஜெயராமனை பத்தி யார் திமுகவில் தளபதி பேசியிருக்காரா? வேற யார் சொல்லியிருக்க சொல்லுங்க? 2 பேர் மேல வேற சொல்லல, ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பின்னணியில பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் வழக்கே சொல்லிட்டாரு, சபரீசன் தான் இருக்கிறார். அதெல்லாம் தவறான செய்திகள் சார், தவறான செய்திகள். அது வந்து இவர் போட்டிருக்காரு, கேஸ் நடக்குது, அவங்க கேஸ் போட்டிருக்காரு, அவர் பார்த்துக்குவார், அது வேற விஷயம். ஆனால் அதெல்லாம் தவறான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடுறாங்க. வேண்டுமென்றே நாங்கள் பரப்பணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழகத்தில் சமூக வலைதளங்கள் சபரீசன் மட்டுமா பண்ணிட்டு இருக்காரு? பாவம், அவர் வேலை உண்டு, அவர் உண்டு இருக்கிறாரு. அவரை பொறுத்தவரையில் ஏதோ அவரையும் பரவாயில்ல, அவருக்கும் ஒரு விளம்பரம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஜெயராரன் நான் நினைக்கிறேன், ஜெயராமன் அந்த மாதிரி சொன்னால் தான் எடுபடுங்கிறதுக்காக அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இவரை பற்றிலாம் எந்த விதமான எந்த இடத்துலையும் அவரும் பேசுனது கிடையாது, தளபதியும் பேசுனது கிடையாது. தளபதி மீதையும் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களா எடுத்துக்கிற அவர்களுக்கே மனசு குற்றமுள்ள மனசு குறுங்குறுன்னுவாங்களா, அந்த மாதிரி குறுகுறுக்கிறதோ என்ற திமுக நடவடிக்கை. இப்போ ஒரு டெண்டர் ஊழலா இருக்கலாம், அல்லது கொடநாடு வழக்கா இருக்கலாம், அல்லது பொள்ளாச்சி விவகாரத்தில் உடனடியாக திமுக வந்து ஆளும் கட்சி மீது, முதலமைச்சர் மீது ஒரு கரையை பூசிடுறாங்க. விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடியே திமுக தீர்ப்பு எழுதி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கல சார். விசாரணை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி சொல்றாரு சார், இது வந்து கொடுத்தது தப்பு. இன்னைக்கு கூட சொல்றாங்களே, எஸ்பி செஞ்சது தப்பு, அப்படி எஸ்பி மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல. இந்த எஸ்பி என்ன பண்றாரு? அவரு அந்த எஸ்பியே சொல்றாருல. அப்போ எந்த இன்ஃப்ளூயன்ஸில் சொல்றாரு அவரு? அதை தான் சொல்றாங்க. எஸ்பியும் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காரு, அவரையும் இந்த கேஸில் சேர்க்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு போயிருக்குல்ல கோரிக்கை. இதெல்லாம் திமுக காரணம். இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும், இங்கே சென்னையில் போராடுற
மகளிர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் போராடுறாங்க, மாணவர்கள்லாம் போராடுறாங்கன்னா மாணவர்களுக்கெல்லாம் அந்த இயற்கையான உணர்வு இருந்தால் தான் போராடுவோனே தவிர யாரும் போய் தூண்டி விட்டுறலாம் முடியாது சார் அவங்கள. இதெல்லாம் நிச்சயமாக நடக்கிற காரியம் அல்ல. அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்ச உடனே மற்ற மாணவர்களும் அவரோடு சேர்ந்து மற்ற கல்லூரி மாணவர்களும் போராடுகிறார்கள், ஒரு நியாயத்திற்காக போராடுகிறார்கள் என்பது தான் உண்மை. நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது இந்த குற்றங்களை நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உணர்வோடு தான் இதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உங்க கடமைன்ற இடத்துல வந்து ஆமா, அதிமுகவிலே கேட்குறாங்க, ரொம்ப நாள் பிரச்சனை, இந்த தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணோடனே அக்கறை வந்துருச்சு, அதுவும் கொங்கு பகுதியை நோக்கி அக்கறை திமுகவுக்கு வந்துருச்சு. இப்பதானே சார் அந்த இஷ்யூவே பெருசா இருக்கு. இப்பதானே அந்த இஷ்யூ வருது. இஷ்யூ வரும்போது தானே சார் நாங்க பேச முடியும். பல நாள் பிரச்சனை இன்னைக்கு கையில் எடுக்கிறாங்க. இஷ்யூ வரும், அதெல்லாம் தவறான செய்திகள். பல நாள் பிரச்சனைகள் நாங்கள் அப்பயும் பேசியிருக்கிறோம். இவர் காரில் போகும்போது நடந்த நிகழ்ச்சியை பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்போ அம்மாவே இருந்தாங்க, அப்போ என்ன நடந்தது அப்பயும் பேசியிருக்கோம். இந்த மாதிரி காரில் நடந்தது, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். நாங்கள் அந்த காலத்துலையும் பேசியிருக்கோம். அந்த சூழ்நிலைகள் வருகிற பொழுது அவைகளை பற்றி பேசிக்கிறோம். தேர்தலுக்காக பேசுகிறோங்கிறது இவங்க வந்து இப்போ இல்லைன்னு தான் சொல்லி மறுக்கனால தேர்தலுக்காக பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க அதற்கு முன்பே குற்றவாளிகளுக்கு அதிமுக அரசு துணை போகுதுன்னு தீர்ப்பு எழுதிடுறீங்களே சார். முதலமைச்சர் வேற என்ன, எதிர்கட்சியில் இருக்கவங்க நாங்கள் என்ன சொல்லுவோம், என்ன நடக்குதோ அதுதான் சொல்கிறோம். நீங்கள் இல்லைன்னு டிபெண்ட் பண்ணுங்க, நாங்கள் போகல, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டுமா சொல்கிறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதனுடைய குரலை ஒலிப்பது தான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய பணி. அவர்களுடைய குரல் அந்த மாதிரி இருக்கிற பொழுது அதை ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுகிற ஒரு தலைவராக தளபதி இருக்கிறார், இந்த கட்சிகள் இருக்கின்றன. அதனால் இந்த தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றி இருக்கிறோம். அது இல்லை, அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் முதலமைச்சர் அறிக்கை விட வேண்டியதானே? ஏன் ஜெயராம் மட்டும் விடுறாரு? என் கட்சியில் சேர்ந்த அவர் சொல்கிறது தப்பு. முதலமைச்சர் ஒரு அறிக்கை விடலாம்ல, துணை முதல்வர் ஒரு அறிக்கை விடலாம்ல, ஏன் விடல? அந்த மௌனத்துக்கு என்ன காரணம்? அதுதான் எனக்கே தெரியல. அதுதான் சந்தேகத்தை எழுப்புகிறது. அவங்களுக்கே ஒரு டவுட் வந்துடுச்சு, நம்ம இருக்கலாம்ட்டு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கலாம்ல. அதனால தான் முதல்ல போட்டிங்க, சிபிசிஐடி விசாரிக்குதுன்னு போட்டிங்க, உடனே உங்களுக்கு ஏன் மாத்துறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மாத்துறீங்க. நாங்கள்லாம் கேட்கும் போதெல்லாம் பலதை கேட்க நாங்கள் உடனே அவங்களுக்கு மாற்றுங்கன்னு கேட்கும் போதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த கேஸில் உடனே முதல் நாள் இங்கன்றாங்க, உடனே சிபிசிஐடிங்கிறாங்க, அடுத்த நாள் சிபிஐ கொடுக்குறீங்களா? எப்படி கொடுக்குறீங்க? அப்ப நீங்க பாராட்டணும்ல சார், சிபிஐ விசாரணைக்கு அவ்வளோ அக்கறை என்னங்கிறோம். நாங்க பல கேஸு கேட்குறோம். எத்தனை வழக்குகளில் தளபதி அவர்கள் கேஸே போட்டிருக்காரு சிபிஐ ஓணும்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் செவிசாய்க்காதவர்கள் திடீர்னு உடனே போட்டு உடனே பண்ணுறீங்கன்னா, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் அப்பன் குதிர்க்குள்ளங்களா மாதிரி இவங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இப்படி பண்ணால் ஒரு இது வருமோன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மடியில கணம் இல்லை, எனக்கு பயம் இல்லைன்னு. சரி, நிரூபிங்க, நான் வேணான்னு சொல்லியே அதை நிரூபிச்சுட்டு போங்க. நான் இப்படி கூட பார்க்கலாம், எடப்பாடி அவர்களோட ராஜதந்திரம் அப்படி சிபிஐ போடலைன்னா ஒரு 5 நாள் சிபிஐ போடணும்னு நீங்க போராடி இருப்பீங்க, அதுக்கு ஒரு செக் வச்சுட்டார் முதலமைச்சர்னு சொல்லலாம். அதுதான் சொல்றேன் நான். இப்போ சிபிஐ போட்டும் கூட அதனுடைய வழக்கு எப்பயும் தொடர்றதுக்கு நேரம் ஆகும். சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் சொன்னோம், இந்த சிபிஐனுடைய விசாரணையை கூட ஒரு நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலோடு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் அடுத்ததா வந்து ராகுல் அவர்களோட வருகை, ராகுல் அவர்களோட பேச்சை நீங்க எப்படி பார்க்க, திரு பொன்முடி அவர்கள் எப்படி பார்க்க? ரொம்ப அருமையான பேச்சு சார். தமிழ்நாட்டுக்கு வேண்டிய, அதுவும் ஒரு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மாநிலங்களுக்குரிய சுயாட்சி உரிமைகளை பற்றியும் அதே மாதிரி கல்வித்துறை பற்றியும் அவர் வந்து பேசின பேச்சு மட்டும் இல்லை, இந்த மகளிர் மாணவர்களோட உரையாடிய விதம் எல்லாமே பெரிய அவருடைய வளர்ச்சியை காண்பிக்கிறது என்பதுதான். இல்லை, ஒரு மோடின்ற ஒரு பெரிய பிம்பத்துக்கு முன்னாடி ராகுலால நிற்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் தான் பெரிய பிம்பம்ங்கிறீங்க, பிரதமராகிறவங்களாம் பெரிய பிம்பம் இருக்க முடியாது. இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் இந்தியாவில் பூரா இன்னைக்கு ராகுலுடைய அப்ரோச் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. திமுக ரொம்ப அதீதமா ராகுலை நம்புற மாதிரி தெரியுதே சார். அதில் மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற அதுதான் சார் திமுகவுக்கு இருக்கிற என்னைக்குமே பலம். அதுதான், நாங்கள் யாரு கூட போனாலும் அவங்கள வந்து முக்கியமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தது அதுதான் தளபதி சொன்னார். நீங்க ஏற்றுக்கொள்வது வேறு, நம்புவது வேறு. நீங்க ரொம்ப பிரம்மாண்டமா ராகுலை நம்பிட்டு இருக்கிறீங்களா? அதுல என்ன தப்பு? ஏற்றுக்கொள்வதும் நம்புறதும் ஒன்றா இருக்கணும் சார். நாங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஏற்றுக்கிட்டு அப்புறம் காலவாரி விடுற வேலைலாம் திமுக கிடையாது, கலைஞர் காலத்திலையும் கிடையாது, தளபதி காலத்திலையும் கிடையாது சார். ஒரு பக்கம் போனோம்னா அவங்கள முழுமையாக ஆதரிக்கிறது தான் கூட்டணி கட்சியில் வந்து முன்பு இருந்த ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, கூட்டணி கட்சிகளை கால வாரி விடுகிற கட்சி தான் திமுக. அவர் சொல்லுவார், அவருக்கு பல்வேறு அனுபவங்கள் இருக்கலாம். அவர் எந்த கூட்டணியில் போய் ஒழுங்காக இருந்திருக்காரு அவர் சொல்கிறது. ராகுல் அவர்கள் பேச்சிலே நீங்கள் சொன்னீங்க மாணவிகள்கிட்ட பேசினாங்கன்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தேர்தல் நடத்தை விதிகள் வந்த பிறகு ஒரு கல்லூரியில் போய் அரசியல் பேசுவது சரியா? இதை திமுக கண்டிச்சிருக்க வேண்டாம். இது என்ன சார், இதுக்கு போய் கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை சார்.
எல்லாம் கல்லூரி மாணவர்கள்ட்ட போகிறாங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, டாக்டர் தமிழிசை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே சார். டாக்டர் தமிழிசை அவங்க பேசுவாங்க. அவங்க பேசாத பேச்சா அவங்க போய் அவங்க இப்போ பிரதமர் வந்து தேதியே இதுக்காக தள்ளி போட்டு அரசு நிகழ்ச்சிகள் அவரது என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு அப்புறம் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வரணும்னு தள்ளி போட்டதெல்லாம் கூட மக்களுக்கு தெரியும். ரொம்ப லேட்டாக இவ்வளோ முதல்லலாம் எப்பயுமே இந்த மார்ச் 5 ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துடும். இப்போ இவ்வளோ தள்ளி போட்டாங்க. அதெல்லாம் அவருடைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் முடியணுங்கிறதுக்காக பண்ணாங்க. மாணவிகள் மாணவர்கள்ட்ட போய் இந்த அரசியல் பேசக்கூடாதுங்கிறதே தவறான செய்தி. இல்ல கல்லூரி நிர்வாகத்திற்கே நோட்டீஸ் அனுப்பி அவங்க நடவடிக்கை அவங்க பதில் சொல்லுவாங்கல்ல, அதுவே தவறான செய்தி. விதிகளை மீறி இருக்கிறார் ராகுல் அப்படின்னு டாக்டர் என்ன விதி இருக்குதுல்ல? கல்லூரியில போய் அந்த காலத்துல இருந்து அண்ணா போய் கல்லூரியில பேசியிருக்காரு சார், கலைஞர் பேசியிருக்காரு சார். நான் யூனிவர்சிட்டியில் மாணவரணி செயலாளராக இருந்தவன் திமுகவில். அப்போல்லாம் வந்து கலைஞரே வந்து பேசியிருக்காரு, அண்ணா பேசியிருக்காரு. யூனிவர்சிட்டி ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்கில் சாஸ்திரியாலில் பேசியிருக்கிற காலம்லாம் தேர்தல் தேதி வந்த பிறகு பேசுறது. தேர்தலுக்கு அதுக்கு என்ன சார் இருக்குது? தேர்தலில் மீட்டிங்கே நடத்தக்கூடாதுன்னு இருக்கா? எங்கேயும் போய் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு இருக்கா? அது என்ன அர்த்தம்? தேர்தல் காலங்களில் தானே சார் பிரச்சாரம் பண்ணுவாங்க பெரும்பாலும் போய். அதில் ஒன்றும் தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. இவங்க ஒன்றும் போய் பேசிட்டோம், கவுண்டர் பண்ணிட்டோம், போய் யார் வேணாங்கிறாங்க. இதை தாண்டி அது அவங்க கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் இருந்தீங்க. ராகுல் காந்தி அவர்களோட பேச்சு நான் கொஞ்சம் பூடகமாவே சொல்றேன், சரியா போய் சேரல, தமிழாக்கத்துல கொஞ்சம் சறுக்கல் இருந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது டிரான்ஸ்லேஷன் அவங்க பண்ணாங்க, அது வேற விஷயம். அது ஆனா பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள்லாம் சரியான செய்திகள் வந்திருந்தன, எல்லாம் தெளிவா இருந்தது. அவரும் என்னால முடிஞ்ச அளவு டிரான்ஸ்லேஷன்ல எப்பயுமே சில தவறுகள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும், அந்த அடிப்படையில் இருக்கலாமே தவிர பத்திரிகைகளோ மற்றவர்களோ சரியாக புரிந்து கொண்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அவரும் அவரால் முடிஞ்சவரில் நிறைய நல்லா தான் டிரான்ஸ்லேட். ராகுல் அவர்களோட இரட்டை வேடம்னு அவங்க சுட்டி காட்டுவது, மாணவிகள்கிட்ட பேசுறப்ப வந்து நான் மோடி அவர்கள் மீது வாஞ்சையோடு இருக்கேன், அன்போடு இருக்கேன்னு சொல்றார். அங்க அரசியல் மேடையில வந்து நான் வந்தோடனே சிறைக்கு போவார்னு சொல்றார். இதுதான் இரட்டை வேடம், இரட்டை நாக்குன்னு சொல்றாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்க ஏன் மோடியை கட்டி பிடிச்சிங்கிறாரு? அன்போட இருக்கிறேன் அதனால கட்டி பிடிச்சோமா? எங்க அப்பா இன்னொன்று கேட்டாங்க, உங்க அம்மா உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு அன்பா இருக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தது தான் எங்க அம்மா கிட்ட இருந்து நான் கற்றுக்கினதுன்னாரு. அந்த அடிப்படையில் அவர் பேசியிருக்காரு. அதில் ஒன்றும் பெரிய கான்ட்ரவர்ஷியலோ. ஆனால் வந்தானே பிரதமர் சிறைக்கு போவார்னு பழிவாங்குதல் அரசியலை கையில் எடுக்கிற மாதிரியே பேசினதா சொல்றாங்க. அது பாலிடிக்ஸில் அப்படி தானே சார். நாங்கள் உடனே தான் சொல்கிறோம், இந்த குற்றம் செய்தவர்கள் தளபதி கூட தான் பல தடவை சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் வேலையில் இந்த தவறு செய்தவர்களை எல்லாம் நிச்சயமாக தண்டிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. ரஃபேல் ஊழல்லாம் எவ்வளோ தூரம் 526 கோடி ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில் வாங்கினது 1656 கோடி ரூபாய்க்கு இவங்க வாங்குறாங்கன்னா சாதாரணமான ஊழலா? அதை இன்னைக்கு போய் திருடு போயிடுச்சு, அது அதில் எவ்வளோ கோல்மால் நடக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுதா? சரியா ரஃபேல்ல வந்து கூட சார் இப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து பொய்யான தகவலையே தரதா வந்து பிரதமர் சொல்றாங்க. நீதிமன்றமே சொன்ன பிறகும் சொன்ன பொய்யையே திரும்ப திரும்ப ராகுல் சொல்றதா சொல்றாங்க. அவர் அப்படி தான் சார் சொல்லுவார். ஆனால் இது உண்மை நிரூபிக்கிறோங்கிறாரு. நீ வந்து அவர் என்ன கேட்குறோம், பாராளுமன்ற குழு போட்டு விசாரிங்கன்னு சொன்னோம். நீங்கள் தான் உண்மையாக பேசுகிறவராச்சு, நீங்கள் போட வேண்டியது தானே. அதுலேயே அவங்களுக்கு தயக்கம், உண்மை வெளியே வந்துடும் பார்க்குறீங்க. அவர் உண்மைங்கிறதுனால திருப்பி திருப்பி அதை சொல்கிறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கிறத வந்து அரகன்ஸ்னு செய்தியாளர் சந்திப்பில் வந்து ராகுல் சொல்கிறாரு. ஆனால் பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் சொல்கிறார். இது எவ்வளவு பெரிய முரண்னு சுட்டி காமிக்கிறாங்க. அவங்க பண்ணுறது வேற சார். உங்கள் கட்சி ரீதியாக பண்ணதை அவர் சொல்கிறார். நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ங்கிறத நாங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இருக்க முடியாது. அவரே சொல்லிட்டு போகிறாரு, தளபதி தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர்னு. எப்படி சொல்கிறாரு? அதெல்லாம் போய் ஒரு பெரிய கருத்து வேற்றுமை இருக்கிறது. இல்லை, எந்த நம்பிக்கையில், அதுவும் ஒரு கேள்வியாக இருந்தது, எந்த நம்பிக்கையில் இடைத்தேர்தல் முடிவே தெரியாத பட்சத்தில் எப்போ அடுத்த சீஃப் மினிஸ்டர்னா எந்த வருஷத்தை சொல்கிறாரு? அது சமீபத்தில் இன்னும் 4 மாதத்துலேயே நடக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் 21 முடியாது, அவங்க வரல, எதனா இது தள்ளி கிள்ளி வச்சானுங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துலையும் வரலாம். எப்போ வந்தாலும் அடுத்த சீஃப் மினிஸ்டர் அவர் தான்றது கருத்தோட சொல்லி. ராகுல் முழுமையா ஸ்டாலினை நம்புறார், ஸ்டாலின் முழுமையா ராகுலை நம்புறார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அப்படிதான் சார் இருக்கணும். அதுதான் உண்மையான ஒரு வெற்றியை பெற்றுத்தர முடியும். காலவாரி விடுறது கூட இருந்தனே காலவாரி விடுறவெல்லாம் வச்சுக்கூடாது. அது அங்கே நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கும் தெரியும். இன்னும் போய் முடியாமல் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் காரணம். தளபதியோ கலைஞரோ, கலைஞர் வழியிலே தளபதி செயல்பட்டு கொண்டிருப்பவர், அந்த மாதிரிலாம் இருக்கிறவரில் ரொம்ப இணைப்போடு இருக்கிறவர் தான் தளபதி அவர். எழுவர் விடுதலை விவகாரத்தில் கூட ராகுல் பட்டும் படாமலும் தான் பேசுறார். அது நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம்னு நீதிமன்ற ஆளுநருக்கு வந்தாச்சு, அங்க தள்ளி விடுறார். திமுக அமைதியா அதை பார்த்துட்டு இருக்கு. குறைந்தபட்சம் ராமதாஸ் அவர்களாவது மோடியை வச்சுட்டே அந்த கோரிக்கையை வைக்கிறார். திமுக பேசாம பார்த்துட்டு. மோடி பதில் சொன்னாரா? மோடி இவராவது சொன்னார், நாங்கள் நீதிமன்ற தீர்ப்பின்படி நடப்போம்னு ராகுல் சொல்றார். மோடி சொன்னாரா எதனா? அப்புறம் ஏன் சொல்ல? ஆட்சியில் இருக்கிறவர் 4 மாதத்துக்கு முன்னே சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கிறோம். அந்த நிறைவேற்றி அனுப்பின பிறகும் கூட, சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிச்சு கவர்னர்கிட்ட கொடுத்து எல்லாம் அனுப்பிச்ச பிறகு கூட இன்றைக்கி என்ன பண்ணிக்கணும், இவர் வைக்கிறார போய் கோஷ்டி, இவரே வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் கவர்னர்கிட்ட போய் மனுலாம் கொடுத்தவர், இவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சொல்கிறீங்க. கோரிக்கை வச்சதுக்கு பிரதமர் ஏதாவது பதில் சொன்னாரா?
நீங்கள் ராகுல் சொன்னது இப்படி சொல்லிட்டாரா நீதிமன்ற தீர்ப்பு தான் நமக்கு தெளிவாக இருக்கு, அதை அமல்படுத்துறேன்னு தான் அர்த்தம். நீதிமன்றமே இவங்களை விட சொல்லி தானே சொல்லியிருக்கு. அப்போ நீதிமன்றம் சொன்னதுபடி நாங்கள் நடப்போம்னு சொன்னால் தானே அதனால் அதனுடைய பொருள் அதான். அதையாவது அவர் சொன்னார். மோடி அதை கூட வாயவே திறக்கலையா? அந்த புள்ளியில வந்து பாமகவோ அதிமுகவோ சொல்லுது இப்ப நாங்க கூட்டணிக்குள்ளேயே போறோம், இனி மோடி அவர்கள் மௌனமா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. நீ வந்து மீட்டிங்கில் என்ன நீங்கள் என்ன கேட்ட கேள்வின்னா மீட்டிங்கில் சரியாக சொல்லேங்கிறாங்க. அதை கூட பேசாத மோடி கூட கம்பேர் பண்ணும்போது ராகுல் எவ்வளோ 1000 டைம்ஸ் பெட்டர். அதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அவர் சொல்லாமே போயிட்டார் மோடி. அப்பயா சொன்னாரா கூட்டணிக்குள்ளே போய் என்ன பண்ண போறீங்க? கூட தான் இருந்தீங்க, ஒரே ஒரு ஆள் நீங்கள் பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சு தானே ஜெயிச்சு போனீங்க. பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் பேசி ஈஸியாக என்ன பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு மந்திரி பதவி கிடைக்கலங்கிறதுனாலே நீங்கள் வந்து பிஜேபிக்கு அப்படியே சும்மா பண்ணிவிட்டு இந்த மந்திரி கொடுத்துருந்தா இன்னும் வேகமாக இருந்திருப்பாங்க, அப்பயே ஆரம்பத்துலேருந்து இருந்திருப்பாங்க. கொடுக்காத ஒருவேளை அன்புமணிக்கு மந்திரி சபை கொடுத்திருந்தா 7 விடுதலை ஆயிருப்பாங்க. இவர் அதை பற்றியே கேட்டிருக்க மாட்டார். இப்பயாவது கோரிக்கையில் வச்சிருக்கிறாரு. அப்ப அது கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். இனி வரக்கூடிய பிரச்சாரங்கள்ல அதிமுக கூட்டணி குறிப்பா ஒரு விமர்சனத்தை உங்கள் மீது வைக்கிறாங்கன்னா, திமுக காங்கிரஸ் ஈழ இனப்படுகொலை 1.5 லட்சம் பேர் இறந்ததை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்களே, அது நெருக்கடியா வராது? அதிமுக பேசுறதுங்கிறதே ரொம்ப அசிங்கமான விஷயம். பிரபாகரனை கைது செய்து கொண்டு வர வேண்டும்னு சட்டமன்றத்தில் பேசுனது, சட்டமன்ற தீர்மானம் போட்டது யார் சார்? தயவுசெய்து நினைச்சு பாருங்க. அவங்களுக்கு போய் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமாவது அருகதை இருக்கா? பிரபாகரனுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால எங்கள் ஆட்சி கலைக்கப்பட்டதை அதையும் தாங்கி கொண்டு திமுக தமிழர்களுக்காக குரல் கொடுத்ததை டெசோ உருவாக்கினது யார்? கலைஞர், ஐயா ஆசிரியர் ஐயா எல்லாம் சேர்ந்து டெசோ ஆரம்பித்து இன்றைக்கி உண்மையிலேயே அந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தமிழகத்தில் ஓரளவுக்கு இளைஞர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரிகிறது என்று சொன்னால் அது திமுகவினுடைய பிரச்சாரம் தான், கலைஞருடைய முயற்சி தான் என்பதில் வேறுபட்ட கருத்தே இருக்கு. இல்லை, அது மறுக்க முடியாது. ஆனால் அதற்கு இடத்து வந்து தாண்டி வருகிற போது இனப்படுகொலை நடக்குது, முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடக்குது, அந்த இடம் தானே உங்களுக்கான விமர்சன பகுதியாக மாறுது. அதை மீண்டும் மீண்டும் அதிமுகவும் பாஜகவும் பேசிட்டே இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் தான் செய்யலை, சரி ஒத்துக்கிறோம் உங்கள் வாதத்திற்காக. இவங்க ஆட்சியில் இருக்கும்போதோ என்ன பண்ணாங்க? கச்சத்தீவை மீட்போம் ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா சொல்லிச்சு, நீங்கள் கொடுத்துட்டாங்க, நாங்கள் கச்சத்தீவை மீட்போம்னு. நான் கூட சட்டமன்றத்திலே கேட்டேன் இதை. கச்சத்தீவு அப்போ தான் அவங்க ரொம்ப கோவம் வந்து ஆத்தத்தோட என்னை பார்த்து பேசினாங்க. கச்சத்தீவை மீட்போம், அதெல்லாம் எங்களால் இது பண்ண முடியும். அந்த முதலே கச்சத்தீவை இந்த குடியேற்றுகிற விழா நிகழ்ச்சியில் அடுத்த குடியேற்றுகிற நிகழ்ச்சி வருகிற பொழுது நான் கச்சத்தீவை மீட்டு விட்டுத்தான் வருவேன் சொன்னது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதுதான் கேட்டேன், சட்டமன்றத்தில் இப்படி சொன்னீங்களே, இத்தனை வருஷமாக ஆட்சியெல்லாம் இருந்தீங்களே, அதுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்டோம். அதுக்கு ஒன்றும் சரியாக பதில் சொல்ல முடியல. ஏதோ கோவம் வந்துடுச்சு அவங்களுக்கு, வாழ்வான்னு கத்துனாங்க, அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது. குறைஞ்சபட்சம் இப்படி சொல்லலாம் இல்லையா? நீங்கள் தாரை வார்த்து கொடுத்தீங்க, நாங்களாவது மீட் போனாவது சொன்னோன்னு சொல்லுவாங்க. அது நாங்களும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்போ அதை கூட எதிர்த்தோம். எதிர்த்தனுடைய விளைவு தான் அங்கே போகலாங்கிற அனுமதியாவது பெற்று தந்ததும் கலைஞர் ஆட்சியில் தான். அந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தோம். அதை ஓரளவுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வரும்போது சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து சில விஷயம் செய்ய வேண்டியிருந்தது, செஞ்சோம். அதுக்கப்புறம் கொள் கொடுத்தோம். ஆட்சியில் இருக்கிறவர்கள் இணக்கமாக தான் நடைபெற்று கொண்டிருந்தது. தமிழக மீனவர்கள் யார் இந்த மாதிரிலாம் சிறைபிடிக்கிற நிகழ்ச்சியெல்லாம் கலைஞர் ஆட்சியில் நடக்கலை, கழக ஆட்சியில் நடக்கலை. ஆனால் இப்போ அதெல்லாம் ரொம்ப நடக்குது. அதுவும் பிஜேபி வந்த பிறகு ஓவராக நடக்குது. அது குரல் கொடுக்கறதுக்கும் மாநில அரசாங்கம் சரியாக இல்லை. அதுதான் நடைமுறை உண்மை. நடைமுறை ரீதியாக மக்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள், சிந்திக்கிறார்கள். ஒவ்வொரு நேரத்தில் எங்களை பொறுத்தவரையில் மாநிலங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாது, இந்த மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதை அந்த கொள்கையை கொண்டு வந்து முதல்ல சொன்னதே இந்த கட்சி தான். அதுதான் மற்ற மாநிலங்கள்லாம் கூட இன்றைக்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கொள்கைக்கு உயிரோட்டம் கொடுத்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்ற அந்த அடிப்படை கொள்கையிலே செயல்பட்டனுடைய விளைவுகள் தான். பலரும் வந்து இவ்வளவு இக்கட்டான சூழலிலும் ஆட்சியை தக்க வச்சதுல, கட்சியை காப்பாற்றியதுல, கூட்டணி வியூகங்களை வகுக்கிறதுல எடப்பாடி அவர்களை ஒரு ராஜதந்திரின்னு பாராட்டுறாங்களே. இந்த ரிசல்ட் ஓட்டர் சார் தெரிஞ்சிடும் யார் ராஜதந்திரி யார் உண்மையானவர்கள்னு. ராஜதந்திரம்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதான் ராஜதந்திரி தான். அவரை தன்னை காப்பாற்றிக் கொள்வதிலே அவர் ரொம்ப தந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தான் ஓபிஎஸ்ஸை சீஃப் மினிஸ்டராக்கி பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த காலகட்டங்களில் பிஜேபி கூட இன்றைக்கி கூஜா அடிச்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஜாலரா தட்டிக்கிட்டு இந்த ஆட்சியை நடத்துறதில்ல அதெல்லாம் செய்கிறார். அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்ல. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதையும் செய்வார். ஆனால் மக்களுக்காக செய்வதில் எந்த விஷயமும் கிடையாது. இல்ல 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கு பிறகும் காப்பாற்றிட்டாருன்னா உண்மையில நீங்க அந்த கிரெடிட்டை கொடுப்பீங்களா? அது முடியாது சார். 18 தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம்னா அப்புறம் எப்படி போய் காப்பாற்ற போறாரு? 18ஐயும் வெற்றி பெறுவோர்னு நம்புறீங்களா? கண்டிப்பா நம்புறோம். நாங்க 40, 18 எல்லாத்தையும்
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தான் வெற்றி பெறும் என்பதில் எங்களுக்கு வேறுபட்ட கருத்து. இருமுனை 2 பிரம்மாண்டமான மெகா கூட்டணி, உங்க பார்வையில என்ன வேணாலும் இருக்கலாம், 2 கூட்டணியை கட்டி இருக்கிறீங்க. சரி, இடையில அமமுக இருக்கு, தினகரன் இருக்காரு, எப்படி மதிப்பிடுறீங்க? ஒரு வியூக வகுப்பாளரா நீங்க எப்படி அதான் பாருங்க? சார் சொல்கிறேன், முதல்ல சொன்னேன், அவங்க ஓட்டை அவர் பிரிப்பார், அவ்வளோதான். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கிற வாக்குகளையோ தோழமை கட்சிகளுக்கு இருக்கிற வாக்குகளையோ இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் இந்த ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிற வாக்குகளையோ அவரால் பிரிக்க முடியாது. இல்ல மோடி எதிர்ப்புல அவரும் சொல்றாரு நான் வாழ்நாள் முழுவதும் பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்றதுனால மோடி எதிர்ப்பு வாக்குகள் அவருக்கும் போறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் இருக்கிறதா கருதலை. ஏன்னா நான் தான் முதல்ல சொன்னேன், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போகிறதுக்குன்னு மக்கள் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பொதுவாக கட்சி சார்ந்தவர்கள் கட்சிக்குன்னு போடுவாங்க. இந்த நடுநிலையாளர்கள் இருக்கவங்களாம் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை பார்த்து தான் அவர்கள் முடிவு செய்வார்கள். தினகரனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எங்கேயுமே யாரும் நினைக்கல. இதெல்லாம் எதுக்குடா தேராத கட்சிக்கு ஓட்டு போடுவானுன்ற மனப்பான்மை தான் மக்களிடம் வரும். அப்படி வருகிற பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பாசிட்டிவாக அமையும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. உங்கள் பார்வையில் போட்டின்றது திமுக அதிமுக 2 கூட்டணிக்கு தான் இருக்கும். தினகரன் எல்லாம் நீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்கே நகர் வெற்றியை கூட பொருட்படுத்தாம அதுதான் சார் இடைத்தேர்தல். அதான் எல்லாம் தெரியுமே சார், உங்களுக்கும் தெரியும், அது தெரிஞ்சு நீங்கள் மறுப்புறீங்க. அவருக்காக தினகரனுக்காக போட்டாங்க அந்த ஓட்டு. அவர் கொடுத்து அந்த பாத்திப்ப கூட போராட்டாங்க 20 ரூபாய் நோட்டை காமிச்சு. அது வேற. அதை விடு. இதையெல்லாம் தாண்டி பல நேரங்களில் எதிர்கட்சிகளை விமர்சனங்களெல்லாம் வச்சது உண்டு. பணம் அப்படின்றது, பணப்புழக்கம் அப்படின்றது ஓட்டுக்கு பணம் அப்படின்றது முடிவை தீர்மானிக்கும் சக்தியா இருக்கு அப்படின்னு பலரும் பேசினது தான். இப்போ உங்க கட்சிகளில் கூட இப்போ திரு வைகோ அவர்கள்லாம் சொன்னது ஆறா பாய போகுது பணம் அப்படின்லாம் அச்சப்படுற ஒரு சூழலையும் பார்க்கிறோம். இதெல்லாம் முடிவை மாற்றுன்னு நீங்க நினைக்கலையா? அதான் சார் நான் முதல்ல சொன்னது தான், நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இப்போல்லாம் மக்களும் ரொம்ப மாதிரி ஆகிட்டாங்க. கொடுக்குற பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு போடுறது தான் பெரும்பாலும் இருக்க தவிர பணத்துக்காக ஓட்டு போடுகிறார்கள் என்ற மனப்பான்மையெல்லாம் இப்போ அவ்வளோவா. பொங்கல் பணத்தை வாங்கிட்டு நன்றியோட இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? பொங்கல் பணம்லாம் மறந்துடுவாங்க சார். அப்போ 20 விழுக்காடு எங்களுக்கு உயர்ந்துருச்சுன்னு செல்லூர் ராஜு சொல்றாரு. அவர் சொல்லுவார், அவர் எது வேணாலும் சொல்லுவார். செல்லூர் ராஜுக்கு எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தவர், ஸ்டடி பண்ணவர், அவர் எது வேணாலும் சொல்லுவார். ஒருவேளை அதீத தன்னம்பிக்கையில நீங்க ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்களோ அதிமுக கூட்டணியை? சார் எங்களுக்கு அவசியமே இல்லை சார். எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதை மக்களோட மக்களாக பழகுகிற பொழுது நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையில் நாங்கள் பேசுகிறோம். இவர்கள் மீது இருக்கிற வெறுப்பு, அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் ஃபீலிங், அவர்கள் மேலே இருக்கிற எதிர்ப்புணர்வு, அதெல்லாம் ரொம்ப அதிகமாக எல்லா அளவிலேயும் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவைகளெல்லாம் இந்த தளபதியினுடைய உழைப்பால், கொள்கை பிடிப்பால் அவர் பக்கம் மாறி இருக்கிறது என்பதும் மறுக்க முடியாது. அதனால தான் இவ்வளோ நம்பிக்கையோடு நாங்கள் பேசுகிறோம். நன்றி சார். தகதகிற அந்த வெப்பம் இருக்கிற, தேர்தல் வெப்பம் இருக்கிற சூழல்லையும் ரொம்ப குளிர்ச்சியாகவே கேள்விகளை எதிர்கொண்டீங்க. வியூகம் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. நன்றி. என்ன நேயர்களே, மற்றொரு வியூகம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு அரசியல் ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.